இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவிலே சர்வதேச கண்காணிப்பு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் எங்களுடைய பக்கத்திலே நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே இந்த நல்லிணக்க ஆணைக்குழுக்கள் போட்டு அதை நம்பி எங்களுடைய மக்கள் தங்களுடைய கருத்தை எடுத்து சொன்னார்கள். தங்களுடைய மனதில் இருக்கிற ரகசியங்களை சொன்னார்கள். அந்த அளவிற்கு சொல்லியும் கூட அந்த ஆணைக்குழுக்கள் கலைந்து போகின்ற ஒரு சூழல் இப்பொழுது புதுசாக அது திருப்பியும் ஆரம்பிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது. ஆகவே இதை முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே இந்த விடயங்கள் செய்யப்படுகின்ற போது அது ஒரு தேர்தலை நோக்கி செய்யப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த வேளையிலே எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கூட இருக்கின்ற ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரை சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு உங்களுடைய அரசு ஒரு நல்லிணக்க செயலணி என்ற ஒன்றை உருவாக்குகின்றது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்படல் வேண்டும். மறுபுறத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் உருவாக்கிய ஆணைக்குழுக்களது பரிந்துரைகளை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. குருந்தூர் மலையிலே தொல்பொருள் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் சட்டவிரோதமானதென தீர்ப்பளித்தமைக்காக அவர் அச்சுறுத்தப்பட்டு பதவியில் இருந்து நாட்டை விட்டு வெளியேறும் நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருக்கே அந்த நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகவே உள்ளக பொறிமுறை மூலம் தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது என்பதற்கு இது மிகச்சிறந்த அண்மை உதாரணங்களில் ஒன்று. இன்று ஒளிபரப்பான பத்திக்கட நிகழ்ச்சியிலும் இது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதியே இலங்கையில் உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு தொடர்பிலான சட்டமூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளது. யுத்தம் நிறைவடைந்து இந்த மாதத்துடன் 15 வருடங்கள் நிறைவடைகின்றன. ஏன் இவ்வாறு அவசரமாக இப்படி ஒரு யோசனை கொண்டு வரப்பட்டுள்ளது? இதில் சிறிதளவேனும் உண்மை இல்லை. இலங்கையில் உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவை நிறுவுவது இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும். இதனை நிறைவேற்றுவதற்கான தேவை இருக்குமாயின் முன்னரே இதனை செய்திருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. ஆனால் இறுதியில் இதனை கொண்டு வந்து இதனை செய்ய முடியுமா? இது முடியாத ஒன்று. ஒவ்வொரு மக்கள் குழுக்களை இலக்கு வைத்து தூண்டில் போடுவதை இந்த அரசாங்கம் செய்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு விதத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே இவற்றை செய்கின்றனர். மார்ச் அல்லது செப்டம்பர் ஆகும் போது வரவிருக்கும் மனித உரிமைகள் பேரவையில் கண்துடைப்பை மேற்கொள்வதற்காக இவற்றை செய்கின்றனர். විදිහකට මේ ඡන්දේ දිනා ගන්න